ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது சரியா வருமா? தண்டனையே சலுகையா மாறிடுச்சுன்னா என்ன செய்யறது? குற்றவாளிகள் இவங்க மட்டும்தானா? இவங்களுக்கு மேலேயும் சிலர் இருக்கிறாங்களா? பெண்கள் இன்னும் பாலியல் பண்டமாவே நீடிச்சுட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. நேற்று வெளிவந்த பொள்ளாச்சி தீர்ப்பு, அது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவு. தமிழ்நாடு பதபதைத்த ஒரு வழக்கு, மக்கள் தன்னெழுச்சியா எழுந்து போராடிய ஒரு வழக்கு. சற்றேறக்குறைய 6 வருஷத்துக்கு பிறகு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று வந்திருக்குது. பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கு. இந்த தீர்ப்பை பலரும் வரவேற்றிருக்கிறாங்க. அரசியல் தலைவர்களுடைய அறிக்கை மட்டும் இல்லாம பல்வேறு பொதுமக்கள் சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்று பேசியிருக்கிறாங்க. இப்படி இந்த தீர்ப்பை வரவேற்று பேசுற எல்லாருமே இந்த தீர்ப்புக்கு அடுத்து குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று மரண தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த வழக்கு விஷயங்கள்ல அதிமுக திமுக அந்த 2 கட்சிகளும் நடந்துகிட்ட விதம், அதையும் பற்றி பேசுகிறாங்க. பொதுவாக மரண தண்டனை அப்படின்னா மரண தண்டனைலாம் வழங்கக்கூடாது, ஒரு உயிரை பறிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கள் மரண தண்டனைக்கு எதிராக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிதான், மரண தண்டனை அப்படிங்கிறது ஒருத்தனுடைய உயிரை பறிக்கிற உரிமை அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம் தான். ஆனால் இது உயிரை பறிக்கும் உரிமையோட மட்டும் தொடர்புடையது இல்லை, உயிர் வாழும் உரிமையோட தொடர்புடையது. உயிர் வாழும் உரிமை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, சக உயிர்களை மதித்து நடக்கும்போது, தனக்கு சமமா பிற மனிதர்களையும் மதிக்கும் போது தான் அந்த உயிர் வாழும் உரிமை அப்படிங்கிறது பொருத்தமுடையதாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நான் உயிர் வாழணும், நான் என்னுடைய சொகுசுக்காக எந்த சக மனிதரையும் ஒரு குப்பை மாதிரி நான் தூக்கி போடுவேன், பயன்படுத்திட்டு தூக்கி வீசுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதனுக்கு, அதை குற்றமாக செய்த மனிதனுக்கு, அந்த குற்றத்தையும் ஒரு குற்ற உணர்வோடு இல்லாமல் சகஜமாக எடுத்துக்கிட்டு செய்கிற மனுஷங்களுக்கு உயிர் வாழும் உரிமையை கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இது ஒரு பக்கம் அப்படின்னா, மறுபக்கம் இப்போ வழங்கப்பட்டிருக்கிற ஆயுள் தண்டனை, அது ஒற்றை ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் சரி, 5 ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் சரி, இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அது தண்டனையாக இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த குற்றவாளிகள் எல்லாருமே பொருளாதார அரசியல் பலத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற போது சிறை அப்படிங்கிறது அவங்களுக்கு தண்டனையாக இருக்கிறது, மாறா ஒரு வசதியான வேற ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிற மாதிரி தான் அது இருக்கும். மட்டுமல்லாமல் வேற சில வாய்ப்புகளில் இந்த தண்டனையெல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் இந்த வழக்கில் இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறது தான் சரி அப்படிங்கிறது தான் சொல்லுவியோட நிலைப்பாடு. அடுத்து திமுக அதிமுக, இந்த வழக்கை அதிமுக எப்படி கையாண்டுது, திமுக எப்படி கையாண்டுது, இந்த வழக்கினுடைய வெற்றி, இப்போ கிடைச்சிருக்கிற தண்டனை, இது யாருடைய வெற்றி அப்படின்லாம் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ திமுக அரசாங்கம் அதுக்கும் இந்த வழக்கு நடந்ததுக்கும் பெரிய அளவில் தொடர்பு ஒன்றும் இல்லை அப்படின்னாலும், இந்த வழக்கில் இணைக்கப்பட்ட சாட்சிகள் யாரும் பிறல் சாட்சிகளாக மாறாமல் இருக்கிறதுக்கு திமுக கொஞ்சம் கவனம் செலுத்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் திமுக உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரம் இந்த வழக்கோடு தொடர்புடைய வேறு சிலரை அடையாளம் காட்டுறதுலையும் அதிகாரிகள்கிட்ட கடுமை காட்டுறதுலையும் திமுக அரசாங்கம் மென்மையாக நடந்திருக்குது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அதே நேரம் இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதுக்கு அதிமுக உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா அதில் கொஞ்சமும் தகுதி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த நேரத்தில்
திமுக அரசாங்கம் இல்லாமல் அதிமுக அரசாங்கம் இருந்தது அப்படின்னா இந்த வழக்கின் தீர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பல வழக்குகளைப் போல இந்த வழக்கில் உள்ள சாட்சிகளும் பிறல் சாட்சியா மாறி இருப்பாங்க. அரசு இதுக்கு இந்த வழக்குக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்கியிருக்காது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த வழக்குக்கு பல முட்டுக்கட்டைகள் போடப்பட்டிருக்கும். ஒருவேளை ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே அந்த வழக்கு நேரத்தில் இதுக்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறார். அதனால இந்த தண்டனை வழங்கப்பட்டதுக்கு இந்த வழக்கின் முதல் கட்ட வெற்றிக்கு அதிமுக உரிமை கொண்டாடுறதுல ஒரு எள்ளளவு நியாயமும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லுடைய கருத்து. ஆனால் இந்த வழக்கில் முதற்கட்டமாக வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு, இந்த தண்டனை, இதுக்கு அப்பாற்பட்டு வேற சில விஷயங்களும் பேசப்பட வேண்டியதாக இருக்கு. முதல்ல இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த 9 பேரும் இவங்க முதன்மையான குற்றவாளிகளா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 9 பேரும் உதவியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வர்றாங்க. அந்த பாலியல் வல்லுறவு குற்றங்களில் இவங்களும் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த 9 பேரையும் தாண்டி வேற சிலர் முதன்மையான குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அவங்க யாரு அப்படிங்கிறதும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அப்போ உதவியவர்களான இவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த குற்றத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய உரியவர்கள் இந்த வழக்கினுடைய எல்லைக்கே வராம தப்பிச்சு வெளியில போயிட்டாங்க. அதுதான் முதன்மையாக பேசப்பட வேண்டியது. அவங்க ஏன் தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த வழக்கை அவங்க தப்பிக்கிறதுக்கு துணை நின்ற காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக சொல்லணும்னா இந்த வழக்கினுடைய போக்க, இந்த வழக்கினுடைய தன்மையை அப்படியே வேற திசைக்கு மாற்றி கொண்டு போன நிகழ்வு அப்படின்னா ஒன்றை குறிப்பிடலாம். பாதிக்கப்பட்ட புகார் அளிக்க முன்வந்த பெண்களுடைய அடையாளங்களை, முகவரிகளை, பேரை வெளிப்படையாக தெரிவித்த காவல்துறையினுடைய குற்றம். அது நிகழாமல் இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் பலர் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக சொல்றதுக்கு முன் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா புகார் கொடுக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன இந்த குற்றத்தினுடைய தன்மைக்கு முழு பொறுப்பேற்கக்கூடிய வெளியில் உள்ள குற்றவாளிகளும் சிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குறிப்பிட்ட அந்த காவல்துறை அதிகாரி நாம செய்யறது தவறு, குற்றம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுமே கூட வெளிப்படையா புகார் கொடுக்க முன்வந்த அத்தனை பேருடைய பெயர்களையும் முகவரியும் வெளியிட்டார். அப்படி வெளியிட்டதனுடைய காரணமாகத்தான் புகார் கொடுக்க வேண்டிய பலர் கொடுக்காம பின்வாங்கிட்டாங்க. ஆனா அந்த அதிகாரி குற்றவாளிகளுக்கு உடனடியாக இருந்த முதன்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தோட விவரங்களை வெளியிட்ட அந்த அதிகாரி பதவி உயர்வு பெற்று இன்னும் பணியில தொடர்ந்துட்டு இருக்கிறார். இது பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான பாலியல் வல்லுறவு குற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு புள்ளிவிவர கணக்கின்படி இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 3 பெண்கள் கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது தான் புள்ளிவிவரம். இந்த கணக்குகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்களுடைய கோரம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக அந்த மாதிரியான பாலியல் வல்லுறவு வழக்குகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களை நோக்கியே குற்றச்சாட்டுகள் நீள்றத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் ஏன் அங்கே போனான், இந்த மாதிரி ஏன் உடுப்பு உடுத்து இருந்தாங்க, ஏன் ஆண் நண்பர்களோட போனாங்க, ஏன் சிரிச்சு பேசினாங்க, ஏன் அடக்க ஒடுக்கமா இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் பெண்கள் மேல வீசப்படுது. இது பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாக்குற ஒரு தன்மையில இருக்குது அப்படிங்கிறது ஆண்களுக்கு இந்த குற்றத்தை தொடர்ந்து செய்யறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கறதாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இதுல இருந்து மீளணும் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அவசியம் வேணும். பொருளாதார சுதந்திரம் அப்படின்னோடனே இப்பவே நிறைய பேர் வேலைக்கு போறதானே செய்யறாங்க, அவங்க தன்னிறைவோட தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதல்களில் பலர் இருக்கிறாங்க. இன்றைய கால சூழ்நிலையில் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படிங்கிறது ரெட்டை சுமையை சுமக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டிலையும் வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஆக இன்றைக்கு இருக்கிற அவங்க வேலைக்கு போகிற உரிமை, வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தாலுமே கூட
அது அவங்களுக்கு சுமையாகவும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே அவங்க பொருளாதார சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த கூறுகளும் அதில் இல்லை. மாறா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறது தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் வேணும், முடிவெடுக்கும் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பல ஆயிரம் சம்பளம் எடுக்கிற ஒரு பெண் கூட தனக்கான உடுப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கணவன்கிட்டையோ பெற்றோர்கள்ட்டையோ அனுமதி வாங்குற நிலையில தான் இருக்கிறாங்க. ஆண்களை சார்ந்து தான் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற சமூக கட்டுப்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் பெண்களை ஒரு பாலியல் பயன்பாட்டு கருவியா இருத்தி வச்சிருக்கிறதுல சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூக ஒழுக்கத்துல பெரும்பாலும் பெண்களோட ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெண் அப்படிங்கிற ஆணுக்கு பாலியல் பயன்பாட்டு கருவி அப்படிங்கிற எல்லைக்குள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலையை தான் செய்யுது. அப்ப இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சமூக விடுதலை அப்படிங்கிறது பெண்களுக்கு சாத்தியமாகணும். பாலியல் கல்வி அது ஒரு முதன்மையான விஷயம். பாலியல் கல்வி அப்படிங்கிறது வெறுமனே உடலை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது இல்லை. மாறா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூக ஒழுக்கம் அப்படிங்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுமையாக ஒரு விலங்கா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாலியல் கல்வி துணையா இருக்கணும். அந்த அடிப்படையில் பாலியல் கல்வி வழங்கப்படணும். ஒரு பாலியல் வல்லுறவு நடக்குது அப்படின்னா முழு குற்றமும் ஆண்கள் மீதானது. இப்படியான ஒரு சமூக புரிதலுக்கு சமூகம் வந்தாக வேண்டும். அடுத்து ஆண் பெண் வேறுபாடு, இந்த பால் வேறுபாடு, இதை களைஞ்சு ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு பேரும் சமம்தான். ஒரு சமூக கூட்டு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஆணும் பெண்ணும் வெகு சில இடங்கள்ல மாறுபடுறாங்களே தவிர மற்றபடி ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற இடத்துக்கு சமூகம் வரணும். அப்படி வருவது வரைக்கும் இந்த பாலியல் கொடூரங்களை பாலியல் வல்லுறவுகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாது. அப்ப இந்த மனோநிலைக்கு ஆண்கள் வராத வரை சமூகம் இதிலிருந்து மீள்றதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த உண்மையும் நம்ம இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியா பேச வேண்டும். அப்ப இதெல்லாம் பேசாம இந்த மாதிரி வழக்குகள், அதுக்கு வழக்குகளுக்கான தண்டனை இதெல்லாம் வரும்போது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு தனி குழு அவங்களுடைய குற்றம், அந்த குற்றத்துக்கான தண்டனை, இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது தான் சொல்லியோட புரிதல். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும், மாற்று கருத்துகள், கூடுதல் விவரங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம உரையாடுவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரை நன்றி.